ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்ருக்க எஸ்ஏ கேமிங். தமிழில் பார்த்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. வளவல்னு பேசி இழுக்க விரும்பலை, ஸ்ட்ரைட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி குவிக் பிளேயில் ஐபிஎல்ல ஆட் பண்ணுறதுன்னு RC24 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கேம் ஆரம்பித்ததுலேருந்து ஐபிஎல் குவிக் பிளேக்குள்ளே வந்திருந்தால் RC24 கேமே வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்ன காலகட்டம் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே போயிட்டே இருந்து அவங்களும் அப்டேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அந்த மாதிரி அப்டேட் எதுவும் வரல, குவிக் பிளேயில் கொண்டு வரல. அதுக்கான ரீசன் என்ன, RCPயில் யாரும் டவுன்லோட் பண்ணாமல் விட்டுருவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோட் கிரியேட்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. அந்த ஆப்ஷனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், அதை வந்து பே பண்ணி தான் வாங்க முடியும் அப்படின்னு. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஐபிஎல்லை குவிக் பிளே கொண்டு வரோம். அதனால் அந்த மோட் கிரியேட்டரை வந்து சப்ஸ்கிரைப், அதாவது வந்து 200 கட்டி வாங்க முடியாதவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் மோட் கிரியேட்டர் ஆல்ரெடி அன்லாக் பண்ணியிருக்கா, ஆனால் எப்படி ஐபிஎல் விளையாடுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, எப்படி நம்ம வந்து ஐபிஎல்லை குவிக் பிளேயர் எண்ணெய் மாதிரி கொண்டு வரது அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 இன்டர்நேஷ்னல் டீமை அப்படியே ஐபிஎல் டீமை மாற்ற போகிறீங்க. இல்லை புரியல. ஆக்சுவலாக பார்த்தோம்னா அதுதான் பண்ண போகிறோம். அதாவது வந்து நேபாள் டீமை இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே டீமாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அதேமாரி அயர்லாந்து டீமை ஆர்சிபி டீமை கன்வெர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அதான் அப்படி தான் பண்ணுறோம். அதாவது வந்து எந்தெந்த டீமுக்காக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் டிஎம்மில் கேளுங்க. நம்ம சேனலோட ஐடி கீழே கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அங்கே வந்து நீங்கள் டிஎம்மில் கேளுங்க. நான் வந்து எந்தெந்த டீமு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி அந்தந்த டீமில் இருக்க பிளேயர்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஒவ்வொரு டீமையும் 10 டீமால் ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த டீமில் இருக்க பிளேயிங் லெவனை உங்களுக்கு தகுந்த மாதிரி பிளேயிங் லெவனோட ரீப்ளேஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எங்கிட்ட எந்த டீமோட பிளேயிங் லெவன் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் அந்தந்த டீமுக்கான ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன். அதாவது வந்து அந்தந்த டீமுக்கான பிளேயிங் லெவன் ஃபோட்டோஸ் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறேன். இல்லைனா டெலகிராம் லிங்க்கும் கீழே தரேன். 2 லிங்கில் எதில் ஒரு லிங்கில் கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் சர்ச் பண்ணி காட்டிருக்கிறேன். நம்ம சர்ச் பண்ணி காட்டிக்கிற பிளேயரை மட்டும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு விராட் கோலி வேணும் அப்படின்னா நான் வந்து இன்னொரு பிளேயரோட பேர், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பேர் கொடுத்துருப்பேன் அயர்லாந்து டீமில். அந்த பேரை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த பக்கம் சைடில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மோஸ்ட் பாப்புலர் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா விராட் கோலி இருப்பார். அதை டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளேயருக்கு போல் விராட் கோலி ரீப்ளேஸ் ஆகிடுவார். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. இதே மாதிரி தான் 10 டீமுக்கும் 10 பிளேயர்ஸை மற்றும் டீம் லோகோ எல்லாமே இதே மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி எல்லா டீமோட எல்லா பிளேயர்ஸோட பேரையும் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அந்த பேர் கரெக்டாக ரீப்ளேஸ் ஆவார். ஆக்சுவலாக கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் ஐபிஎல்ல குவிக் பிளேயில் ப்ளே பண்ணணும்னு ஆசை இருக்கவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். மூட் கிரியேட்டர் கன்ஃபார்மாக அன்லாக் பண்ணி தான் வாங்கணும். அவ்வளோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இன்ஸ்டாகிராமில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் டிஎம்மில் கேளுங்க. பை கைஸ்.